குட் மார்னிங் மேடம். ஆனால் என்னோட கடன் காலத்தில் நடக்குமா நடக்காதா, எப்போ கிடைக்கும் ஏது கிடைக்கும்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து என்னால் டைம் ஸ்பெண்ட் டார்கெட் செட் பண்ண முடியுதுனால ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவலில் இருக்கேன். ஏன்னா அதான் இந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடக்கும்ன்றது எனக்கு தெரியும். அதெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு எனக்கு வந்து நிற்கும் அப்படின்னு நான் இது பண்ணிட்டு இருக்கேன். நான் எதிர்பார்த்த ஒரு கான்செப்ட், அது மிகப்பெரிய பிஸ்னஸ். அது இன்னைக்கு என் கண்ட்ரோலில் வந்திருக்கு. அதுக்கு காரணம் என் கான்ஃபிடென்ட் லெவல் தான். அது என் கண்ட்ரோலுக்கு வந்த பிஸ்னஸை அதுக்கான டைம் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு தெரியும் அது கொஞ்சம் ப்ராசஸ்லாம் இருக்குது. அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ளே, நெக்ஸ்ட் வீக் எண்டு பை நெக்ஸ்ட் சாட்டர்டே அந்த சக்ஸஸ் ஃபுல்லாக என்கிட்ட இருக்கும். ஐ வில் என்ஜாய் த ப்ரிவிலேஜ் ஆஃப் மை சக்ஸஸ். ஆனால் இந்த சக்ஸஸ் வந்ததுனால எனக்கு ஏன் சக்ஸஸ் வந்ததுன்னா என்னால் பல பேர் சந்தோஷமாக இருப்பாங்க, பல பேருக்கும் சக்ஸஸாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். அது ரொம்ப கான்ஃபிடன்ட் லெவல் ரொம்ப ஹையாக இருக்குது. சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டேன். முன்னாடி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக உட்காந்துருப்பேன். இப்போலாம் அப்படி கிடையாது. மைண்டில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட் வந்ததுன்னா ஐ ஜஸ்ட் சேஞ்ச் மை மைண்டு. மனசு மாற்றிக்கிட்டு சினிமா பாட்டு, ஏதாவது ஒரு பாட்டு 4 பாட்டு கேட்டால் முடிஞ்சு போகும். அந்த ஸ்ட்ரெஸ் எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியாது. அந்த நேரத்தை அப்புறம் மீண்டும் மறுபடியும் நான் ரொம்ப ஹாப்பியாகவே இருக்க ஆரம்பிச்சிடுவேன். அது நாள் போக 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 ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவல் ஆகிடுது. சரிங்களா? இந்த கிளாஸ்னால் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவல் கெயின் பண்ணிவிட்டு ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கேன்.